திருக்கூட்டமே குருத்துவ குலமே தூயதொரிலமே இறை மக்களே உம் ஆண்டவரே சுவை புகழ்ந்திடுவார். அரச திருக்கூட்டமே குருத்துவ குலமே தூயதொரிலமே இறை மக்களே உம் ஆண்டவரே சுவை புகழ்ந்திடுவார். தந்தை கடவுளின் தலைமகவே உம்மை போற்றுகின்றோம். சிந்தையாவியோ இணைந்தவரே உம்மை பாடுகின்றோம். அந்த மாதிலம் இறைவார்த்தையே உம்மை போற்றுகின்றோம். எந்த படைப்புக்கும் காரணரே உம்மை பாடுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம் இயேசுவே, உம்மை பாடுகின்றோம் கிறிஸ்துவே. உம்மை போற்றுகின்றோம் இயேசுவே, உம்மை பாடுகின்றோம் கிறிஸ்துவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதே சிலம்புக்குரிய மக்களை இந்த பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த கொரோனா இந்த கட்டுப்பாடு இருந்தாலும் நம்முடைய திருப்பதியை நாம் நிறைவேற்ற நமக்கு கடமை இருக்கிறது. ஒரு சில பேர் இந்த யூடியூப் மூலமாக இந்த திருப்பதி அவர்கள் காண வேண்டும், காண்பார்கள். எப்படி இருந்தாலும் கடவுள் எப்போது நம்மோடு இருக்கின்றார், அவருடைய ஆசிரியர் நமக்கு எப்போதும் தருகின்றார், அவர் நமக்காக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். இதுதான் நமக்கு இறைவன் தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமான செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நமக்காக இருக்கின்றார், நமக்காக அவர் எதையும் செய்வார், எதையும் தருவார். இந்த ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும்போது அது உண்மையிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல முறையில் கொண்டு செல்ல நமக்கு உதவி செய்கிறது. எனவே இந்த நல்ல நாளில் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம், நம்முடைய பங்கிற்காக ஜெபிப்போம், நம்முடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிக்காக ஜெபிப்போம். அதைவிட முக்கியமாக இந்த கொரோனா என்ற மோசமான நோய் இன்னும் ஒவ்வொரு நாளும் பல மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்தியாவில், இன்னும் பல மற்ற நாட்டிலும் இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கடவுள் நம்மை இரக்கம் வைத்து நம்மளை இந்த நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிறப்பாக இத்திருப்பலி கொண்டாடுவோம். மேலும் இத்திருப்பலியானது கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக போர்க்கப்படுகிறது. கடவுள் அவருடைய அவநம்பிக்கையை போக்கி கடவுள் மீட்பர் அவர் இந்த மக்களுக்காகவும் பிறந்திருக்கின்றார், அவருக்காகவும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார், அவர்களுக்காகவும் அந்த உலகத்தை படைத்திருக்கின்றது. அவர்கள் புரிந்து கொண்டு கடவுளை நம்ப வேண்டும் என்று திருப்பலியில் போதிக்கப்படுகிறது. மேலும் ஜோசப் வில்கின்ஸ் மைக்கேல் ஆஷா என்பவருடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற்ற கன்னி திருப்பலியாகவும், ஜொகனா என்ற குழந்தையுடைய பிறந்த நாள் அன்னி திருப்பலியாகவும் ஒப்புக்கப்படுகிறது. கடவுள் இவர்களை சிறப்பான முறையில் ஆசீர்வதித்து இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கடவுள் செய்ய வேண்டும் என்றும், அவருடைய வாழ்க்கையில எப்போது மகிழ்ச்சியும் அனுமதி ஒற்றுமையும் சமாதானம் நிறைந்திருக்க வேண்டியும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். மேலும் சாந்தம்மாள், வலன் ஸ்டார், சகயராஜ் மற்றும் விக்ரந்து செல்வராஜ் என்பவருடைய ஆண்மலை பயிற்சிக்காகவும் இத்திருப்பலியில் ஒப்புக்கப்படுகிறது. இத்திருப்பலி தகுந்தவரை பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தும் நினைத்து வருந்தி இதனிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாம் வல்ல இதனிடமும் நான் பாதையில் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானதூதர் புனித வையோடு சகோதர சகோதரிகளை உங்களை
இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவால் கலைத்து செல்வாராக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என் உயிருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும் பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அத்தியாயம் 4. இறை வாக்குகள் 8 முதல் 11 மற்றும் 14 முதல் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவு அருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால்
வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறைவேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகே வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமொழிக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்வார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிகு செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பரோ அதை காத்துக் கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களை, அவர் வளர்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பங்கு மக்கள் அனைவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அவருடைய அருள் எப்போது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலே இருப்பதாக. இறைவனுக்குரிய மக்களை, இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு 2 கேள்விகளுக்கு பதில் வருகின்றது, பதில் தருகிறது. அப்படி என்றால் 2 கேள்விகள் என்ன? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 கேள்விகள். ஒன்று, கடவுள் யார்? கடவுளை நம்புகிறோம். இந்த வைரஸ் போல் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையானது கலந்து போகவில்லை, குறைந்து போகவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்முடைய விசுவாசமானது அதிகரித்தே போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் கடவுளை முழுமையாக நம்புகிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் ஜெபிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். முடிந்த அளவு ஒரு சில நேரங்களில் தொலைக்காட்சி மூலமாக திருப்பலி நாம் காண்கின்றோம். இவர் நாம் விசுவசிக்கின்ற அந்த கடவுள் நமக்கு யாராக இருக்கின்றார்? கடவுள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார்? இது ஒரு கேள்வி. அவருடைய சீடர்களாகிய நாம் எவ்வாறு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், அதோடு முக்கியமாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக ஒரு பதிலை தருகின்றது. முதலில் நாம் கடவுள் யார் என்று நாம் பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ உங்களிடமே கடவுள் யார் என்று கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்வீர்கள். கடவுள் நமக்காக பிறந்தார், நமக்காக அனைத்தையும் செய்தார், இறந்தார், மரித்தார், உயிர்த்தார், எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார், நம்மோடு இருக்கின்றார்.
நம்முடைய மீட்பர் நமக்காக அனைத்தையும் செய்தார், நல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர் என்று அவருடைய குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். படித்ததன் மூலமாக அல்லது அனுபவத்தின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் எவ்வாறு இறைமகன் இயேசு கடவுளானவர் அன்பாகவும் இரக்க உள்ளத்தோடு இருப்பது போல இன்றைய வாசம் என்ன சொல்கிறது? கடவுள் கைமாறு தரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். நீங்கள் கடவுளுக்காக நீங்கள் எதை செய்தாலும், கடவுளுக்காக மட்டுமல்ல, கடவுளுடைய நாமத்தினாலே பிறருக்கு நீங்கள் எதை செய்தாலும், பிறருக்கு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய மீட்புக்காக நமக்கு எதை செய்தாலும் கடவுள் வெறுமனே அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். மாறாக நாம் எந்த அளவிற்கு செய்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் இன்னும் அதிகமாக 30, 60, 100 மடங்கோ அவருடைய பலனை தருவார். இது நாம் நற்செய்தி வாசகம் மூலமாக அல்லது விவிலியத்தின் மூலமாக எங்கே எடுத்தாலும் கண்டிப்பாக இதை பற்றி பேசப்படுகிறது. நீங்கள் எதை செய்தாலும், கடவுளுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும், அதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலில் சொல்கிறோம், கடவுளுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் வெறுங்கையராக வீட்டிற்கு திரும்ப மாட்டீர்கள். மாறாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவையான அனைத்து, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து மன்றாடுகளும் கனிவாய் செவிசாய்த்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். இதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தி வாசகம் மூலமாகவும் உடைய முதல் வாசகம் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிறது. கடவுள் சொல்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது கடவுளுக்காகவும் இருக்கலாம், பிறருக்காகவும் இருக்கலாம். ஒரு ஏழை மகனுக்கு நீங்கள் செய்யும் போது இறைமகன் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், மற்ற நற்று அது எனக்காகவே செய்தீர்கள் என்று இறைமகன் சொல். எனவே எதை செய்தாலும் கடவுள் உங்களுக்கு தருவார். நீங்கள் மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 வசனங்கள் 31 முதல் 46 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அனைவருக்கும் தீர்ப்பு, இந்த உலகை தீர்ப்பை பற்றி இறைமகன் இயேசு அங்கே பேசுகின்றார். அப்போது பேசும்போது, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு தந்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு நீங்கள் என்னுடைய தாகத்தை போக்கினீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை தந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்த்து வந்தீர்கள், என்னை சந்திக்க வந்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். எனவே இதையெல்லாம் செய்தீர்கள், எனவே உங்களுக்கு அந்த கைமாறு கிடைக்கும். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இறைமகன் இயேசு கைமாறு தருவார். என்ன கைமாறுனால், அந்த கடைசி அந்த வார்த்தை நீங்க பார்க்கும்போது, இவர்கள் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு தரவில்லை. ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை உடுத்தவில்லை. தாகமாக இருந்தேன், என்னுடைய தாகத்தை போக்கவில்லை. இவர்கள் எல்லாம் என்ன கைமாறு பெறுவார்கள்? அதற்கு எதிர்பலனாக அவர்கள் அந்த நரக வாழ்க்கைக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இறைமகன் இயேசு சொல்லுவதை நாம் மற்ற வாசிக்கின்றோம். அதே போல மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 25 முதல் 29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த மீட்பை பற்றி பேசும்போது யாரெல்லாம் மீட்பு பெறுவார்கள் என்று இறைமகன் இயேசு சொல்லும் போது பேதுரு அழகாக ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் அனைத்தையும் விட்டு வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பம், நிலம், தொழில் அனைத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்காக நீ எதை தருவீர்கள் என்று கேட்கும் போது இறைமகன் இயேசு அழகாக பதில் சொல்வார். நீங்கள் 12 குலங்களுக்கு நீங்கள் அதில் வீற்றிருப்பீர்கள். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் விட்டு சென்றீர்களோ அதை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும், இம்மையிலும் மறுமையிலும் இறைமகன் இயேசு உங்களுக்கு கைமாறு தருவார். இயேசு அன்புக்குரிய இறைமாற்றில இது மட்டுமல்ல, இறைவனுடைய வார்த்தையை இந்த நற்செய்தி வார்த்தை அடிக்கடி நாம் வாசிக்க கேட்கின்றோம். வெரோனிகா அம்மான் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. இறைமகன் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் போது அவருடைய முகத்திலே பல விதமான வியர்வைகள், இரத்த வியர்வைகள் உடைய முகத்திலே அப்படியே சிந்துது. யாருமே இறைமகன் இயேசு உதவி செய்ய வேண்டும், அவருடைய முகத்தை துடைக்க வேண்டும் என்று எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு பெண்மணி துணிந்து முன்னே வருகிறார். யாரு? வெரோனிகா. அவள் இயேசுடைய முகத்தை துடைத்த உடனே அங்கே என்ன நடக்கிறது என்றால், இறைவன் உடனே கைமாறு தருகின்றார். என்ன கைமாறு என்றால், தன்னுடைய முகத்தை அந்த துணியிலே பதிய வைக்கிறார். எனவே நீங்கள் நம்ம எதை செய்தாலும், அது பிறருக்காக செய்தாலும் சரி, நமக்காக செய்தாலும் கூட இறைமகன் இயேசு அதை அதிகமான கைமாறு தருவதை நாம் பார்க்கின்றோம்.
ஒரு சில நேரங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய இந்த பாவ வாழ்க்கையில் பாவ மன்னிப்புக்காக ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யும் போது இறைவன் நமக்கு இன்னும் கைமாறி தருகிறார். சக்கையுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் மனம் திரும்புவதற்காக, ஆண்டவரே நான் என்னுடைய சொத்தெல்லாம் பாதியை நான் உங்களுக்கு தருகிறேன், ஏழைகளுக்கு நான் தருகிறேன். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீனும் ஆபிரகாம் மகனே, இதோ இந்த நேரம் இந்த இவனும் மீட்பு, இவனுடைய வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்வது. அதே போல் அந்த நல்ல கல்வன் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றே நீ வான்வீட்டில் இருப்பாய். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் ஆண்டுடைய மகிமைக்காக, அவருடைய மாட்சிமைக்காக, பிறருடைய நல்வாழ்வுக்காக நாம் எதை செய்தாலும் உடனே கைமாறு கிடைப்பதை நாம் பல நேரங்களில் வாசிக்கின்றோம். இதைத்தான் இந்த முதல் வாசனை நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எலிசா சூரியனுக்கு செல்கிறார். இந்த கவனிங்கள், கடவுள் இந்த அளவிற்கு ஒரு மகளை ஆசீர்வாதம் செய்தார் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கலாம். எலிசா இறைவாக்கினை சூரியனுக்கு செல்கிறார். அதன் வழியாக கடந்து மற்ற ஊருக்கு அவர் நற்செய்தியை போதித்து செல்கிறார். இவருடைய ஊழியத்தை செய்ய அவர் ஒவ்வொரு நாளும் செல்வது உண்டு. வழக்கமாக அந்த வழியாக செல்வது உண்டு. ஒரு பணக்கார பெண்மணி அவர் செல்வதை பார்க்கின்றார். ஒவ்வொரு நாளும் செல்கின்றாரே, இவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவரை கூப்பிட்டு உணவு அளித்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் வருவதை பார்த்து அவருக்காக, அவர் தங்குவதற்காக ஒரு இடம், ஒரு அறை, ஒரு படுக்கை, எல்லா வசதிகளையும் அவர் செய்து கொடுக்கிறார். இரண்டாவது கவனிங்கள், எப்போது நாம் இறை மக்களாகிய நாம் இறைவனுடைய ஊழியருக்கு செய்யும் போது உங்களுடைய அந்த கைமாறு இன்னும் அதிகமாக இருக்கும். பிறருக்கு செய்யும் போதே உங்களுடைய கைமாறு அதிகமாக இருக்கும். ஏன்னா இறைமகன் இயேசு அதை நற்செய்தி நாம் சொல்வதை நாம் கேட்கின்றோம். மற்ற நற்செய்தியிலே நீங்கள் ஒரு சிறு குழந்தைக்கு, ஒரு சிறியருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலே கடவுள் உங்களுக்கு அதிகமான ஒரு கைமாறு தருவார். இந்த இறைவனுடைய ஊழியருக்கு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதனுடைய கைமாறானது இன்னும் அதிகமாக இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த பெண்மணியானவள் அவருக்கு அதிகமான எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ, எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்கிறார். அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறார். ஆனால் கடைசியில் அந்த பெண்மணி வெறுங்கையால் அனுப்பப்படுவதில்லை. மாறாக அவளுக்கு என்ன குறை இருக்கிறதோ அங்கே நிறைவேற்ற செய்யப்படுகிறது. இந்த இறைவாக்கினர் அவளை கூப்பிட்டு, நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு நீ எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார், உணவு கொடுத்திருக்கின்றார், தங்குவதற்கு ஒரு அழகான ஒரு அறை கொடுத்திருக்கின்றார், எனவே உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், அது ஆண்டவருடைய விருப்பம். அப்படி கேட்கும் போது அங்கு என்ன சொல்லப்படுகிறது? அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லை, அவருடைய கணவன் வயதானவனாக மாறிவிட்டான். எனவே குழந்தை இல்லாமல் இஸ்ராயல் குடும்ப இந்த குலத்திலே குழந்தை இல்லாமல் இறப்பது ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு ஆண்டோடைய ஒரு சாபம் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார்? நான் அடுத்த வருடம் வரும்போது இதே நேரத்தில் உனக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கு. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அடுத்த வருடம் அவளுக்கு ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறக்கிறது. எனவே அன்புக்கு இறை மக்களே, நாம் பிறருக்கு எதெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் கடவுள் நமக்கு தருவார். அது அதிகப்படியான ஒரு உதவி தருவார். அதைத்தான் இறைமகன் இயேசு நற்செய்தியில் சொல்வதை நாம் கேட்கின்றோம். எந்த அளவையால் நீங்கள் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும். நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கும் யாரால் ஒருவர் உதவி செய்வார். இது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கின்றார், ஒரு கைமாறு அளிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் இந்த வெளிவேடத்தை பற்றி பேசும்போது நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது இவ்வாறு ஜெபிங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். நீங்கள் நோன்பு இருக்கும்போது இவ்வாறு இருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். நீங்கள் தர்மம் செய்யும் போது இவ்வாறு செய்யுங்கள், நான் சொல்வது போல் செய்யுங்கள், ஏனென்றால் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற விண்ணக தந்தை உங்களுக்கு இவ்வாறு கைமாறு தருவார் என்று சொல்வதையும் நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். எனவே இறைவனுக்குரிய இறைமக்களே, இரண்டாவது கேள்வி என்னவென்றால், அவருடைய சீடராகிய நாம் எவ்வாறு இருக்கின்றோம், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசனம் மூலமாக இறைமகன் இயேசு நமக்கு அழகாக சொல்கின்றார். எவ்வாறு ஒரு சீடன், எவ்வாறு ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும்? முதலில் அவரை மிகவும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். தன்னுடைய தாயை விட, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய மகளை விட, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிறரை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, அந்த பிறரை விட இறைவனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
ஒரு சில நேரங்களும் சொல்லலாம், இது கடவுள் மிகவும் ஒரு சுயநல சிந்தனையோடு இருக்கிறார். நம்மளை தான் அன்பு செய்ய வேண்டும், பிறர் அன்பு செய்ய வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது கடவுளுக்கு. ஏனென்றால் நாம் எப்போது கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றோமோ, நன்றாக கவனிங்கள், எப்போது நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றோமோ அப்போது அதே முழுமையுடன் பிறரை நாம் அன்பு செய்ய நம்மளுக்கு முடியும். நீ கடவுளை அன்பு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக நீ பிறரை அன்பு செய்ய மாட்டார். நீ கடவுளுக்கு உதவி செய்யவில்லை என்றால், பணி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக பிறருக்கும் உன்னுடைய பணியை நீ தர மாட்டார், பிறருக்கு நீ சேவை செய்ய மாட்டார். அதனால்தான் இவன் ஏன் சொல்கிறார், பிறரை விட நீ என்ன அன்பு செய். ஏனென்றால் கடவுள் அன்பாக இருக்கின்றார். அந்த முழுமையான அன்பை நீ முதலில் பெற்றுக்கொள். கடவுளிடம் இருந்து நீ அந்த முழுமையான அன்பை, ஒரு மாசில்லாத ஒரு அன்பை நீ பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்ட பிறகு அந்த முழுமையான ஒரு அன்பை, ஒரு அழகான அந்த அன்பை நீ பிறருக்கு கொடுப்பார். அப்போதுதான் அந்த அன்பினுடைய வல்லமை, அழகு அங்கே தெரியப்படும். இது ஒரு சீடன், ஒரு கிறிஸ்தவன் ஒரு முழு சீடனாக, முழுமையான சீடனாக மாறக்கூடிய அந்த முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்று சொல்லும்போது, தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு இறைவனை பின்பற்ற வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சில நேரங்கள் துன்பங்கள், சோதனைகள் வருவது உண்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த துன்பம் உண்டு. துன்பம் இல்லாத மனிதனே கிடையாது. ஏனென்றால் இறைமகன் இயேசுவே அதிகமான துன்பம் அடைந்தார். தெரியும் அவர் எவ்வாறு பிறந்தார், எந்த சூழலில் பிறந்தார், எந்த சூழலில் வளர்ந்தார், எந்த சூழலில் இறந்தார் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். நம்மளை விட அவர் பாடுபட்ட அவருடைய பாடானது மிகவும் மிகவும் பெரிய துன்பம். நம்முடைய அன்னை கன்னிமரியால், நம்முடைய பாதுகாப்பு அனைவரும், அனைத்து புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் வாசிப்போம் என்றால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருந்தன. ஆனால் அந்த துன்பத்தையும் தாண்டி கொண்டு அவர்கள் கடவுளை பின்பற்றினார்கள். ஒரு சில நேரம் நமக்கு துன்பம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், கடவுளை உடனே நிந்தனை செய்வோம். அவருக்கு கண்ணு உண்டா, காது உண்டா, என்னுடைய வாழ்க்கையை இப்படியே பாடுபடுத்துகிறாரு, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், ஏன் கடவுள் என்னை இவ்வாறு துன்புறுத்த வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். தவறானது. ஒரு சில நேரங்கள் துன்பம் வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய துன்பத்தை அவர் போக்குவார். நம்முடைய துக்கம் இன்பமாக மாறும் என்று இறைவன் இயேசு சொல்வதை நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். எனவே துன்பம் வரும்போது கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், அவர் அதிகமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் பிடித்துக் கொள்ளும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். சொல்வது போல, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னிடமிருந்து விலகுவதும் இல்லை, உன்னை என்னுடைய கைகளில் நான் தாங்கிக் கொள்வேன். எனவே அந்த துன்பமான நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது கடவுளை பின்பற்ற வேண்டும். அதனால் இறைமகன் இயேசு என்ன சொல்கிறார், துன்பத்தை மட்டும் நாம் தாங்கக்கூடாது, மாறாக துன்பத்தை எடுத்துக்கொண்டு, நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து வர வேண்டும். நாம் அவரை விடக்கூடாது. அவரை நாம் விட்டோம் என்றால் நாம் அவரிடமிருந்து தூரே சென்று விடுவோம். அவரை நாம் சிக்கென்று பற்றி கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையானது இன்னும் ஒரு அருமையான ஒரு சீடராக நாம் மாற முடியும். எனவே இயேசு அன்புக்குரிய இறை மக்களை, இன்றைய திருப்பலியில் 3 மட்டும் கேட்போம். இறைவனிடம் நாம் இந்த 3 கருத்துக்காக ஜெபிப்போம். ஒன்று, பிறருக்காக நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். எப்போது நம்மிடம் இருப்பதை கடவுளிடம் பகிர்ந்து கொள்கின்றோமோ, பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு கடவுள் அவரிடம் இருப்பதை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். அவரிடம் அனைத்தும் இருக்கின்றன. அனைத்து செல்வங்களும், உலக செல்வங்களும், ஆன்மீக செல்வங்களும், அனைத்து பண்பும் அவரிடம் இருக்கின்றன. அதை அவரிடம் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் மேம்படை செய்வோம். நம்முடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளை பின்பற்றினால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வானது இன்னும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையாக, ஒரு உண்மையான சீடனாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே இயேசு அன்புக்குரிய மக்களை, இந்த கருத்துக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய துன்ப நேரத்தில் உங்களோடு இருந்து உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வார் என்ற ஒரு சிந்தனையும் தொடர்ந்து கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அளிக்கிறோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக,
உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த மன்றாட்டுகளை நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய ஊருக்காகவும் நம்முடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிக்காகவும் இன்னும் உலக மக்களுக்காக ஜெபிப்போம், திருச்சிக்காக ஜெபிப்போம். அதோட முக்கியமாக தொடர்பில் சொன்னது போல இந்த கொரோனா, இந்த மோசமான வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கடவுள் நம்மீது இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு எப்போதும் ஆன்மீக நலனையும் உடனடியும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சிறப்பாக கொண்டாடுவோம். தாய் தந்தைமான இறைவா, நாங்கள் முழுமையாக உண்மை அன்பு செய்வதன் மூலம் இந்த அதிகமாக அறிந்து கொள்ளவும் மற்றும் மாற்றி செலுத்தவும் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளவும், இதனால் நாங்கள் இன்று உமக்கு பிரியமுள்ள மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை பணிந்து மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உம்முடைய அருள் இரக்கத்தினால் இந்த கொடுமையான கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து எல்லா தேசத்து ஜனங்களும் விடுதலை அடைய நீரே மருத்துவராக இருந்து உம் தடுப்புகளால் சுகத்தை அளிக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இந்த பங்கு தொழிலானது அழைக்கை மாண்டியாக கட்டி எழுப்பப்பட பங்கு தந்தையும் மக்களும் இருக்கும் அனைத்து முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வதித்து முழுமையான தலைமை நிறைவாக கற்றுக்கொள்ள அனைவரும் ஒத்துழைப்பு தர நிறையாரம் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவால் எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், திருத்தந்தை, துறவர நிலையினர் அனைவரையும் உங்களுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் விவேகத்தினாலும் வழிநடத்தி எங்கள் திருச்சபையை முழு பொறுப்புடன் ஏற்று உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்த வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த கருத்துக்காக இறைவனிடம் எல்லா வல்ல இறைவா, இந்த 6 நாளுக்கு முன்னைக்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் கனிவாய் செய்து சாய்க்கிறோம். இவ்வாறு ஒரு தந்தையானவர் தன்னுடைய குழந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது போல நீர் எங்களுடைய தந்தையாக இருக்கின்றீர், கடவுளாக இருக்கின்றீர், எங்களுடைய மீட்பராக இருக்கின்றீர். எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் அனைத்து நன்மைகளை எங்களுக்கு நீர் தந்துள்ளோம். அந்த நீர் மக்களை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வரமையும் தந்தது போல எங்களுடைய இஸ்ராயல் மக்கள் மீது உங்கள் அன்பை பொழிந்தது போல, உங்கள் இரக்கத்தை பொழிந்தது போல, இதோ உங்களுடைய பிள்ளைகளாகிய இந்த பணபுரி மக்களை நீர் சிறப்பாக ஆசீர்வதி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதி. அவர்கள் யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அனைவரும் உங்களுடைய பிள்ளைகள், அனைவரும் உம்மால் படைக்கப்பட்டவர்கள். எனவே அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதி. இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதி.
அவர்கள் செய்யும் தொழிலை ஆசீர்வதியும், அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உடல் நலனையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளும். அவருடைய வீட்டிலே குடும்பத்திலே எப்போது மன மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் சந்தோஷம் நிறைவாக இருக்க செய்தருளும். ஒரு சில நேரங்களில் துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நீர் அவர்களோடு எங்களோடு இருக்கின்றீர் என்ற ஒரு நிம்மதி எங்களுக்கு தந்தருளும். நீர்தாமே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும் இறைவா. ஏனென்றால் உண்மை அன்றி நாங்கள் யாரையும் நாம் நம்ப முடியாது. நீரே எங்களுக்கு இலவமாக இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு நல்ல ஆயனாகவும் நல்ல தந்தையும் தாயுமாக இருக்கின்றீர். உண்மை அன்றி நாங்கள் யாரிடமும் உதவி கேட்க முடியாது. உன்னால் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீர் சொன்னது போல என்னால் அன்றி என்னுடைய ஆசீர்வாதம் என்றே என்னுடைய அருள் என்றே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல இறைவா, எங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய கையில் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் எங்களுடைய பங்கை இந்த கோயில் கட்டுமான பணி அனைத்தையும் உங்களுடைய கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே எங்கள் வழிநடத்தி, நீர்தாமே எங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து, நீர்தாமே எங்களுக்கு தேவையானதை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி வந்தாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையை தினத்திற்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வதாக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவலிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். அவ்வளமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தல் அப்பத்தை மேற்கழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையிலும் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அண்டோனி, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உங்கள் திருவை அன்பு நிறைவு பெறச் செய்வோம். மேலும் இத்திருப்பலியை நான் சிறப்பாக ஜெபிக்கும் குடும்பங்கள் அனைவரையும் நீர் சிறப்பாக ஆசீர்வதியும். குறிப்பாக ஜோசப் வில்கின்ஸ் என்ற குடும்பத்தையும் ஜுஹானா என்ற குழந்தையும் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக கொண்டாடும் இந்த குழந்தையும் நீர் சிறப்பாக ஆசீர்வதியும். இதோ இந்த நல்ல நேரத்திலே, இந்த உங்களுடைய நாளிலே இத்திருப்பலியை நிறைவேற்றிருக்கின்ற கண்டுகொண்டு இருக்கின்ற பங்கேற்கின்ற ஒவ்வொரு மகளையும் மகனையும் சிறப்பாக ஆசிரியர்கள். அவருடைய உள்ளத்தில் எப்போது உமது அன்பு நிறைவாக இருக்க உதவி செய்தலும். இந்த முதல் வாசகத்தில் நாங்கள் சொன்னது போல கடவுள் அந்த பெண்மணிக்கு ஒரு அருமையான குழந்தையை கொடுத்தது போல குழந்தைகள் இல்லாத அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த அருமையான கொடையை கொடுத்தலும். அவருடைய வாழ்விலே அருமையான குழந்தை செல்வத்தை கொடுத்து அவருடைய வாழ்வில் எப்போது மகிழ்ச்சி மன நிறைவாக இருக்க உதவி செய்தலும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்து எங்களை எப்போதும் உடைய அன்பில் நிறைவாக வழிகாட்டியர்களும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்து நினைவு கூர்ந்து, குறிப்பாக சாந்தம்மாள், வளன், ஸ்டார், சகாயராஜ், விக்ரந்து, செல்வராஜ் இந்த அடியாரை இரக்கத்து நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக விடுதலையேற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளுக்கு அன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையத்தர், புனித திரு தூதர்கள், இவ்வுலக உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே மரணல்ல உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். ஒரு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் எண்ணினார்மாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமிதத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருகிறார்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டோடைய சமாதானங்களோடு என்றும் நீரோ பரதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கு வந்தவர். இச்செம்மறியில் விருந்து கலைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பரிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் உண்மையான சீடராக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாடுவோம் என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். எந்த பின்னிறங்கிடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையை வாழ்க, அன்னையை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை
அன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னை நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.